श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் இன்றைய ஸ்லோகம் 59வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சுவாமி தம்முடைய தாழ்வுகளை, தம்முடைய ஈனமான தாழ்வுகளை அனுசந்தித்து கொண்டு ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். சுவாமி 61 ஸ்லோகம் மொத்தம் 59, 60 முடிக்கிறார். தன்னுடைய தாழ்வுகளை அனுசந்திக்கிறார். 61 நிகமன ஸ்லோகம். ஞான கிரியா பஜன சம்பத அகிஞ்சனோகம் இச்சாதிகார சகனானுஷாயானாபிஞ்ஞः ஆகாம்ஸ்ரீ தேவி யுவயோரபி துஸ்ஸஹானி பத்னானி மூர்க்கச்சரித தவ துர்சகோஸ்மி. துர்பரோஸ்மி சொல்லலாம், இல்லை துஸ்ஸகோஸ்மி சொல்லலாம். 2 பாடம் இருக்கு. ஞான கிரியா பஜன சம்பத் அகிஞ்சனோகம் இத்யாதிகார சகனானுஷயானபிஞ்ஞः ஆகாம்ஸ்ரீ தேவி யுவயோரபி துஸ்ஸஹானி பத்னாமி மூர்க்கச்சரிதஸ்தவ துர்பரோஸ்மி. எம்பெருமானை அடைய ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பகவத்கீதை, பாத்தஞ்சல யோக சாஸ்திரம் முதலியவைகளில் படிப்படியாக கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இவைகளை காரணமாக கூறியுள்ளார்கள். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிப்பது, பராசர பட்டர் ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம் ஆகியவற்றில் ஒன்றுமில்லாதவன் அடியேன் என்று தெரிவிக்கிறார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று நம்மாழ்வாரும், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தணமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்று திருமாலையில் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து என்கிற பாசுரங்கள் திருவள்ளம் என்பதாக ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஆளவந்தாருடைய ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்யகதிகை சரண்யத் உற்பாத மூலம் சரணம் பிரபத்திய 22வது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் தெரிவித்ததை இங்கு பராசர பட்டர் அனுசந்திக்கிறார். அதாவது எம்பெருமானை அடைய ஸ்ரீ கீதையில் கர்மயோகம் முதலில் அனுஷ்டித்து அதனால் மன தூய்மை பெற்று பிறகு ஞான யோகத்தால் இந்த ஜீவாத்மா யார், தான் யார் என்பதை சாஸ்திரங்களை கொண்டு ஆச்சாரியர்கள் மூலமாக நன்கு உணர்ந்து தெளிந்து பிறகு அஷ்டாங்க யோகம் எனப்பட்ட பக்தி யோகத்தால் எம்பெருமானை இடைவிடாமல் எண்ணெய் விழறா மாதிரி தைலதாரை அப்படின்னு சொல்லுவாள். அப்படி எண்ணெய் அன்இன்டரப்டடாக விழறா மாதிரி எம்பெருமானை இடைவிடாமல் தியானித்து அவனையே அடைய வேண்டும் என்று ஒரு நெறி வகுக்கப்பட்டுள்ளது பக்தி யோகம். இந்த நெறிகளில் எதுவும் நம்மிடம் இல்லை என்பதை வெளியிட்டு இவற்றை அனுஷ்டிக்க திறனற்றது என்று தெரிவித்து உம்மை அடைய வேண்டும் என்ற பேர் அவாவாலும் ஆசையாலும் கீதை போன்ற சாஸ்திரங்களில் தேவரீரே காட்டி அருளபடி தேவரீர் திருவடிகளையே உபாயமாக பற்றுகிறேன் என்பதை தெரிவிக்கிறார் சுவாமி. அதை ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் தெரிவிப்பது.
இச்சா மாத்திரத்தை அதிகாரமாக கொண்ட பிரபத்தியையும் அறியாதவன் அடியேன். இச்சா மாத்திரம், ஆசை, அவா, அது கூட பூர்ணமாக இல்லை. நமக்கு இவை இல்லை, இவற்றுள் ஒன்று கூட இல்லையே என்ற அனுதாபம் கூட இல்லாதவனாக உள்ளேன். கர்மஞான பக்தி யோகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு அனுதாபம் கூட இல்லை, பச்சாதாபம் கூட இல்லை, அது இல்லையே என்ற கஷ்டம் கூட இல்லை. திவ்ய தம்பதிகளுக்கும் சகிக்க முடியாத குற்றங்களை செய்து வருகிறேன். அந்தோ குற்றங்களை காணாதவர்களும் கண்டாலும் குணமாக கொள்பவர்களுமான உங்களுக்கு கூட பொறுக்க முடியாத குற்றங்களை மிகுதியாக செய்தவனாய் உள்ளேன் அடியேன். அதனால் தேவரீருடைய அனுக்கிரகத்துக்கு நான் எட்டி நிற்கிறேன், புறம்பே நிற்கிறேன் என்கிறார் சுவாமி. எவ்வளோ அழகான ஒரு அனுபவம்! அதெல்லாம் அவருக்கு இல்லை, நமக்காக தெரிவிக்கிறார், அடியனுக்காக தெரிவிக்கிறார். தேவி ஸ்ரீதேவியாகிய ஸ்ரீ ரங்கநாயகியே, இச்சா பயனை அடைய விருப்பம், அதிகார அந்த பயனை அடைய சாஸ்திரங்களில் விதித்த செயலை செய்யும் தகுதி அதுவும் இல்லை. சகன அதாவது உபாயங்களை செய்ய சக்தி, அனுஷய இத்தகைய உபாயங்களை இந்நாள் வரை செய்யாது நிற்கிறோமே என்கிற அனுதாபமும், உபாயங்களை செய்ய சக்தியும், அனபிக்ஞா இவற்றை அடியோடு அறியாதவன், ஞான ஜீவ பரமாத்ம விஷய ஞானம், கிரியா கர்மயோகம், பஜன பக்தியோகம் போன்றவைகளாகிய சம்பத் உயர்ந்த செல்வம், இந்த ஞான கர்ம பக்தியோகமாகிய அந்த உயர்ந்த செல்வம் போன்றவற்றால், அதுதான் செல்வம், அதை போன்றவற்றால் அகிஞ்சனகா எதுவும் இல்லாதவனான அகம் அடியேன். அகிஞ்சனோகம் அகிஞ்சனகா அகம், இப்படி எதுவும் இல்லாதவனான அடியேன். யுவயோகோ அபி திவ்ய தம்பதிகளாயும் எதையும் மன்னிப்பவர்களுமான தேவரீர் இருவருக்கும் கூட துஸ்ஸகானி தாங்க முடியவில்லை, சகிக்க முடியாத ஆகாம்சி குற்றங்களை பத்னாமி இன்னமும் செய்து வருகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பத்னாமி இன்னமும் அடியேன் அந்த குற்றங்களை, சகிக்க முடியாத குற்றங்களை செய்து வருகிறேன். முர்க்க சரிதகா மதிக்கெட்ட அடியேன். தவ தேவரீருக்கு துர்பரோஸ்மி தாங்க முடியாதவனாக இருக்கிறேன். துஸ்ஸகோஸ்மி சகிக்க முடியாதவனாக இருக்கிறேன். ரெண்டு அர்த்தம் பாட்டம். ஸோ இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஆச்சாரிய உபதிஷ்ட சாஸ்திரங்களை கொண்டு, ஆச்சாரியன் மூலமாக அவர் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரங்களை கொண்டு ஜீவ பரமாத்மாக்களை பற்றிய உண்மையான ஞானம் பிறந்ததும், நம்ம பரமாத்மாவுக்கு சேஷபூதன் என்று அந்த ஞானம் பிறந்ததும், தன்னால் முடிந்தவைகளில் பலனில் விருப்பமில்லாமல், அந்த பலனில் விருப்பம் இல்லாமல் நித்திய கர்மங்களை செய்து கொண்டு அனிஷித்த காமிய கர்மங்களுடன், அதாவது நிஷித்த காமிய நிஷித்த கர்மங்கள், எது ஒதுக்கப்படக்கூடிய கர்மங்களை செய்யாமல், எது ஒதுக்கப்பட இல்லாமல் செய்ய வேண்டிய காமிய கர்மங்களுடன் சனியமாக கை கொள்ளப்பட்ட அர்ச்சனம், தேவ அர்ச்சனம், பெருமாளுடைய ஆராதனம், தபஸ், தீர்த்த யாத்திரை, தானம், யஜ்ஞம் போன்ற கர்மங்களை கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனன்னு அந்த பலனில் விருப்பம் வைக்காமல் அந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும். இந்த தேவார்ச்சனமோ, தபஸோ, தீர்த்த யாத்திரையோ, தானமோ, யஜ்ஞமோ போன்றவைகளை அப்படி செய்யணும். இதை தேவமேவாபரம் யஜ்ஞம் என்று கீதையில் 4வது சாப்டரில் 25வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி கண்ணன் எம்பெருமான் அருளுகிறார். இது கர்மயோகம். ஞானயோகமாவது கர்மயோகத்தால் மனத்தில் தூய்மை ஏற்பட்டதும், பிரகிருதி போன்றவைகளிலிருந்து விலட்சணமாக, இந்த அச்சேதனங்களிலிருந்து தனிப்பட்டு வேறுபட்டு ஈஸ்வரனுக்கு தாசபூதனாய் ஆதேய விதேய சேஷத்துவங்களால் ஷரீரமான தன் ஸ்வரூபத்தை இடைவெளி இல்லாமல் சிந்தனம் பண்ணுகை. அதாவது கர்மயோகம் முடிஞ்சு ஞானயோகம் வருது. மனத்தில் தூய்மை ஏற்பட்டதும் இந்த பிரகிருத்தியிலிருந்து விலட்சணனாக இந்த ஜீவாத்மா ஈஸ்வரனுக்கு அவன் ஆதாரம்,
நம்ம ஆதேயம், அவன் சேஷி, நாம் சேஷம், அவன் மாஸ்டர், நம்ம சர்வன்ட். அப்படி அவன் அவன் நியமிப்பவன், நாம் நியமிக்கப்படுபவர்கள். இப்படி பெருமாளுக்கு சரீரமான தன் ஸ்வரூபத்தை, அவனுடைய சரீரம் இந்த ஜீவாத்மா என்று தன் ஸ்வரூபத்தை இடைவெளி இல்லாமல் சிந்தனம் பண்ணுகை ஞான யோகம். பக்தி யோகம்ங்கிறது அனன்யனிஷ்டனாய், அனன்யாதீனனாய், அனன்ய சேஷபூதனான பகவான். அவன் அனன்யனிஷ்டன், அனன்யாதீனன். அவன் வேற யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது, அவன் சுதந்திரன். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவனாய் நிரதிசய பிரீத்தி ரூபமான தியான விசேஷம். வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அவனை பற்றிய தியானம். அவன் சேஷி, அவன் ஆதாரம், அவன் மாஸ்டர், அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு அனன்யனிஷ்டனாய், அனன்யாதீனனாய், அனன்ய சேஷபூதனாய் பகவானுடைய ஸ்வரூபாதிகளை உடைத்தாய் நிரதிசய பிரீத்தி ரூபமான தியான விசேஷம் பக்தி யோகம். இந்த தியானம் எண்ணெய் விழுவது போல, தைல தாரை போல பரமபதத்துக்கு பிரயாணம் பண்ணும் வரை நாள்தோறும் அனுஷ்டிக்க வளர்ந்து வருவது அந்த ஞானம். அப்படி வருகிற அந்த பக்தி யோகம் பிரீத்தி ரூபபன்ன ஞானம், பிரீத்தியுடன் செய்ய வேண்டியது. இந்த மூன்றும் அப்புறம் வருவதற்கு காரணமாய் அமையும். இதில் பட்டர் முதல்ல ஞானத்தை எடுக்கிறார், பிறகு கிரியா என்பதை எடுப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. சுவாமி தேசிகன் அதை உபாய விபாக அதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் ஆச்சரியமாக அந்த சூக்ஷ்மத்தை ரசிக்கிறார். இதை எடுத்து இந்த கர்மயோகம் ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் சபரிகரமான யோகத்தை கொண்டு ஆத்மாவலோகன சாதனமாம் என்று உபாய விபாகாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் அருளுகிற அந்த சூக்ஷ்மத்தை ரசிப்பது இந்த இடத்தில். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் ஞானக்கிரியா பஜன சம்பத கிஞ்சனோகம் என்று எடுக்கிறார். அதனால்தான் ஞானயோகம் கர்மயோகம் ரெண்டுத்தையும் எடுக்கிறார். நம்மால் கர்மயோகம் ஞானயோகம் போன்றவற்றை அனுஷ்டிக்க முடியாதபடியால் சரணாகதியை கைப்பற்றுகிறோம் என்பதே நம் பூர்வாச்சாரியர்களின் கொள்கை. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் ஆகியவை நம் சொரூபத்துக்கு சேராதவை, ஆகவே அவற்றை விட வேண்டும் என்று சிலர் பொருள் கொண்டனர். அதை மறுக்கும்போது ஆச்சாரியர் சர்மஸ்லோகாதிகாரத்தில் நதர்மனிஷ்டோஸ்மி இத்தியாதிகளாலே பிரசித்தமான அகிஞ்சனாதிகாரம் என்கிற சம்பிரதாயத்துக்கு இது விருத்தம் என்று அருளுகிறார். அதாவது சொரூப விருத்தம் பக்தி யோகம் என்பதை ஒரு வழியாய் சமர்த்திக்க முற்படும் போது அடியோடு ஜுவர வேகத்தால் துன்பப்படுபவனை அலையடிக்க அமிழ்ந்து ஸ்நானம் செய்வாயாக என்று கூறுவது எப்படி அவனது தற்போதைய ஸ்வரூபத்துக்கு நிலைத்துக்கு தகாதோ, அப்படி அகிஞ்சனான நம் போன்றோருக்கு பகபக்தி யோகம் வேண்டாம் என்பது. அதாவது ஜுரம் அடிக்கிறது ஒருத்தனுக்கு 102 டிகிரி, அவங்கிட்ட போய் அலையடிக்க அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவது எப்படி அவனுக்கு அது ஒத்து வராதோ, தலையில் கொஞ்சம் புரோச்சிச்சுட்டு போகிறோம் இன்றைக்கி ஏன்னா உனக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் அகிஞ்சனான நம் போன்றாருக்கு அந்த பக்தி யோகம் கஷ்டம் அப்படின்னு தெரிவிப்பது. அதனால் பக்தி யோகம் விருத்தம்னு நினச்சக்கூடாது. இப்படி சுவாமி தேசிகனே ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார். நச்ச ஆத்மவேதி, பரிசுத்தனான ஆத்மாவை நன்கு உள்ளபடி அறிந்தவன் இல்லை அப்படின்னு ஆள வந்தார் அங்கே தெரிவிப்பது. இங்கே ஆத்ம சப்தத்தால் ஜீவாத்மாவை வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஞான சப்தத்தால் பராசர பட்டர் ஜீவாத்மாவை வாங்கிக் கொள்ளணும். கிரியா சப்தத்தால் கர்மயோகத்தை சொல்ல வேண்டும். ஞான சப்தத்தால் ஞான யோகம். ஸோ இந்த ஜீவன் எம்பெருமானுக்கு என்றும் சேஷபூதனாகவே இருப்பவன் என்பதும், பிரசங்காத் எம்பெருமானை பற்றிய பூர்ண ஞானமும், எப்போதும் தனக்கு சுவாதந்திரியம், தன் விருப்பப்படி செயல்பட இயலாத நிலை முதலானவைகளும் நாந்தரியகமாக தெரியவரும். இப்படி தன்னை உள்ளபடி அறிவது பகவானை தான் அடைந்து உய்வு பெற வழிவகுப்பதற்காகத்தான். அப்படி ஜீவனாகிய ஆத்மாவே சிறந்தவன் என்ற எண்ணம் ஏற்பட ஆகாது அப்படி இருந்தான் என்பதையும் காட்டி அருளுகிறார். ஸோ கர்மயோகம் செய்து மனத்தில் ஏற்படும் தீய எண்ணங்களை அகற்றி மூலப்பிரகிருதியை விட தான் வேறானவன் என்றும்,
எம்பெருமானுக்கு அந்த ஆதேயத்துவ விதேயத்துவ சேஷத்துவங்களால் ஷரீரத்தையா பிரகாரமான தன் ஸ்வரூபத்தை இடைவெளி இல்லாமல் சிந்திப்பதே ஞானயோகம் என்று அருளுகிறார் சுவாமி பட்டர். இந்த ஜீவாத்மாவை பரமபுருஷார்த்தமான பகவத் அனுபவத்துக்கு உபாயமான பக்தி யோகத்தில் இழியும் போது உள்ளிருக்கும் ரத்னம் பார்ப்பதற்கு கிழிச்சீரை கண்டார் போலே அந்தரியாமியை பார்க்கும்போது அவனுடைய சரீரபூதனான ஜீவாத்மாவனுடைய தர்சனம் உபயுக்தமாய்க்கொண்டு பக்தி யோகத்துக்கு அதிகார கோடியிலே ஏறிட்டு கிடக்கும்னு வேதாந்த தேசிகன் அறிவிக்கிறார். அதாவது முதல்ல நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்லப் போகிறேன் என்பன போன்றவற்றை ஆராய்ந்தால் இந்த ஜீவாத்மஸ்வரூபம் நன்கு தெளியும். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 34வது ஸ்லோகத்தில் சுவாமி இதை தெரிவிக்கிறார். ஸோ ஜீவாத்மா தன்னை உள்ளபடி அறிய வேண்டுமானால் அது எவ்வளவு சிரமம் என்பதை சாஸ்திர பரிச்சயம் உள்ளவர்கள் அறிவர். ஸோ இப்படி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி பராசர பட்டர் இங்கு நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் திருவாய்மொழி 5ஆம் பத்து 7ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில் தெரிவிப்பது போலவும், அதே போல குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள்ள அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் அப்படின்னு திருமாலையில் சொன்னது போல இது முதலான பாசுரங்களில் கர்மஞான பக்திகளை பற்றி திவ்ய சூரிகள் விரிவாய் அருளியுள்ளனர். ஸோ சதா காருணிகோபி சன் எனப்பட்டவன் எம்பெருமான், எப்பவும் கருணையுடன் இருப்பவன், பரமகாருணிகோ பகவான். அனுகம்பாட்சம் அயோரிவாவதாரகா என்று கருணையே உருவெடுத்து வந்தவள் பெரிய பிராட்டி. கருணாம் வேதமாத்தரம் என்கிறது பிரமாணம். இத்தகைய பெருமாள் என்ன சொல்லுவார், என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார் என்று பகவானும், வேரி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே என்று பிராட்டியும், இப்படி திவ்ய தம்பதிகளான நீங்கள் இருவரும் இப்படி கருணை எங்கள் மேல் வாத்சல்யம் கொண்டு மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களால் கூட சகித்து கொள்ள முடியாதபடி அடியேன் தீய செயல்களை இப்பவும் கணக்கற்றபடி அடியேன் செய்து வருகிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்? முட்டாளானதே காரணம். மார்க்கம் ஒன்று அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேனே என்று திருமாலை 32வது பாசுரத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொன்னபடி மூர்க்கனானேன் அடியேன். பரங்களையெல்லாம் தேவரீர் திருவடியில் சமர்ப்பித்து விட்டபடியால் நிர்பரனாக இருக்க வேண்டுமே. நிர்பயோஸ்மின்னு இருக்கணும் இல்லையா? நிர்பரனாக பயம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அப்படி நான் செய்த பிழைகளை எண்ணி பார்த்தா உங்களுக்கு நிர்பரனாக இருப்பதற்கு பதில் துர்பரனாக இருப்பேனோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. தேவி தவ என்று கூப்பிட்டா கூட யுவயோகோ என்று கூப்பிடுகிறேன். யுவயோகோ அப்படின்னா பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானையும் பிராட்டியையும் சேர்ந்து சரணம் புகுவதால் இங்கு அப்படி திவ்ய தம்பதிகள் 2 பேரையும் சேர்த்து சரணம் புகுகிறார். ஆகாம்சி பத்னாமி, தேவரீருக்கு உபகாரமாக சமர்ப்பிப்பதற்கு அடியன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பாப்ப மூட்டைகள் தான் இருக்குது. ஆகாம்சி பத்னாமி, பாப்ப மூட்டைகளை சேர்த்து வச்சு பண்ணி கொண்டு வருகிறேன். அதுதான் தேவரீருக்கு சமர்ப்பிக்கணும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.